சபீர் சபீர் இதில் தான் எனக்கு ஒரு கேள்வி ஏற்படுது. என்னென்னால் இப்போ இந்த வாஜ்பாய், குஜ்ரால் ஆகியோருடைய அந்த கூட்டணி ஆட்சி முறைகளில் வந்து ஒரு ஒரு நெகிழ்வுத்தன்மை, அந்த கூட்டணி கட்சிகளோட ஒரு நெகிழ்வுத்தன்மை உள்ள அந்த தலைவர்கள் இருந்தார்கள். வாஜ்பாயாக இருக்கட்டும், மற்றபடி அதற்கு முந்தைய தலைவர்கள் குஜ்ரால் உள்ளிட்ட தலைவர்களாக இருக்கட்டும், அதற்கு மொரார்ஜி தேசாய் காலத்திலிருந்து அந்த கூட்டணி தலைமை என்பது வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மையுடைய தலைவராக, ஒரு விட்டுக் கொடுக்கும் தன்மையுடைய தலைவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்போது இந்த பிரதமர் நரேந்திர மோடி என்பது ஒரு பிம்பமாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். அமித்ஷா என்பவர் அதற்கு இணையாக எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகியோருடன் அது தவிர மற்ற கூட்டணி கட்சி லோக் ஜனசக்தி உள்ளிட்ட மதசார்பற்ற ஜனதாதளம் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகளோடு இணைந்து அவர்களுடைய அந்த விருப்பங்கள் மற்றும் அவர்களுடைய அந்த மாநில பிரச்சனைகள் உள்ளிட்ட அம்சங்கள் மற்றும் அவர்களை முன்வைக்கும் அந்த நிபந்தனைகளை ஏற்கக்கூடிய நிலையில் இந்த புதிய பிரதமர்கள், அதாவது ஏற்கனவே 2 முறை அவர்கள் வந்து ஒரு ஒரு அதிகாரத்தோடு அவர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். இப்போது ஒருபடி கீழிறங்கி அவர்கள் அந்த ஆட்சி புரிவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் எத்தகைய ஒரு நிகழ்வுகள் நடைபெறும்னு நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நினைக்கிறீங்க சபீர்? ஆட்சியில் தொடர வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு அவங்களுடைய தயவுல தான் உங்க ஆட்சி நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து கேட்க தான் செய்ய வேண்டும். அதை நான் வந்து கேட்க முடியாது, நான் சொல்லுவதுதான் வந்து அனைவரும் செய்ய வேண்டும் அப்படின்ற காலம் என்பது மாறி போயிருக்கிறது. இது பாஜகவுக்கு ஒரு ரியாலிட்டி செக். நான் வைத்ததுதான் சட்டம், நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும், நாங்க வந்து 2 பேர் முடிவு பண்ணிட்டோம், அதுதான் வந்து இந்திய மக்கள் எல்லாரும் கேட்கணும், அதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்ற காலம் இப்பொழுது மாறி போய்விட்டது அப்படின்றதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த இந்தியாவுடைய மக்கள் வந்து அதை வந்து உணர்த்தி இருக்கிறார்கள். பாஜகவுக்கு அதை ஒரு செய்தியா சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி ஏன் 370 சீட்ஸ் வேணும் அப்படின்ற கோஷம் வச்சாரு அப்படின்னா, ஏன் என்டிஏ கூட்டணிக்கு 400 சீட்ஸ் வேண்டும் அப்படின்ற கோஷம் வச்சாருன்னா, அவரை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்டுவிடக்கூடாது, அவரை எதிர்த்து யாரும் வந்து பேசிவிடக்கூடாது, யாரும் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இடைஞ்சலாக வந்து விடக்கூடாது. அது டிமானிட்டைசேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஃபார்ம் லாஸ் பத்தி, அதாவது விவசாய சட்டங்கள் போன்ற முடிவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் போன்ற நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இந்துத்துவ அஜெண்டாவை அவங்க வந்து திணிக்கும் போது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து முடிவுகளை எடுக்கும் போது, அதற்கு யாரும் தடங்களாகவும் இருந்துவிடக்கூடாது, யாரும் அதை இடைஞ்சலும் செய்யக்கூடாது அப்படின்ற அந்த மனப்பான்மையோடு தான் கடந்த 10 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இன்னும் இந்த முறை அவங்க ஆட்சி செய்யணும் அப்படின்னா அது அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்றது அவங்க இருக்காது. அப்படின்னும் போது அதை வேறு விதத்துல ஏதாச்சும் நம்ம வந்து அதை வந்து சரி செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு ஆலோசனையிலும் பாஜக ஈடுபடும். அதனாலதான் இவங்க சந்திரபாபு நாயுடுவும் அதனாலதான் நிதிஷ்குமாரும் வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை என்னன்னா, ஸ்பீக்கர் பொசிஷன் எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நாடாளுமன்றத்துல யார் ஸ்பீக்கராக இருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பாஜக மீதான நம்பகத்தன்மை அப்படின்றது முற்றிலும் இல்லை அப்படின்றது இந்த கூட்டணி கட்சிகளிடம் இல்லை அப்படின்றது தெரிகிறது. ஏன்னா நாளைக்கு நீங்க கூட்டணியில வந்து சேர்ந்த உடனே அவங்க கிட்ட இருந்து ஒரு 10 எம்பி, இங்க இருந்து ஒரு 10 எம்பி தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீக்கரை வச்சு அந்த எம்பிஸ் எல்லாம் வந்து பாராளுமன்றத்துல வச்சுட்டு நீங்க என்ன வேணா பண்ணலாம். அப்போ இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்கணும்னா, ஸ்பீக்கருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தான் இறுதியான அதிகாரம். நீங்க உச்ச நீதிமன்றத்துல போய் கேஸ் போட்டாலும் சரி, உயர் நீதிமன்றத்துல போய் கேஸ் போட்டாலும் சரி, ஸ்பீக்கருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது இறுதியான அதிகாரம். ஆகவே அந்த இடத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் அங்க இருக்க வேண்டும், கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு எம்பி அங்க இருக்கணும், அவர்தான் ஸ்பீக்கராக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான கோரிக்கை. அப்போ முதல் இடத்திலேயே ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸோட தான் நிதிஷ்குமாராக இருக்கட்டும் அல்லது சந்திரபாபு நாயுடு ஆக இருக்கட்டும் அவங்க உள்ள வராங்க. இன்னைக்கு 4 மணிக்கு அந்த கூட்டம் என்பது நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும். யார் யார் என்ன மினிஸ்ட்ரி கேட்கிறாங்க, யார் யாருக்கு என்ன மினிஸ்ட்ரி கொடுக்கணும், அப்புறம் யார் வந்து உள்துறை அமைச்சராக இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. டிடிபியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடாது அப்படின்றது டிடிபியுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா சந்திரபாபு நாயுடுடைய கைது என்பது உள்துறை, அதாவது ஒன்றிய அரசாங்கத்துடைய உதவியுடன் நடந்திருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஏன்னா அந்த இடி கொடுத்த ஒரு டாக்குமெண்டின் அடிப்படையில் தான்
சந்திரபாபு நாயுடு அவர்கள் கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், அவருக்கு உடல்நிலை சரியில்லை. பட் இருந்தும் அவரை வீடு பூண்டு தூக்கிட்டு போய் கைது பண்ணாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி அந்த 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 செயலை அவர் செய்வதற்கு துணிந்ததற்கு காரணம் வந்து மற்ற ஒன்றிய அரசாங்கம் அவருக்கு கொடுத்த அந்த தகவல்கள் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அப்போ ஹோம் மினிஸ்டர் இப்போ டிடிபி கேட்கறாங்க, இல்ல ஜேடியு கேட்கறாங்க அப்படின்னா நீங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இந்த பார்கெனிங் அப்படின்றது இன்னொரு 2-3 நாள் போகும். இன்னொரு விஷயம், அதாவது பீகார்ல இருந்து உறுதியாக வரக்கூடிய தகவல்கள் என்னவாக இருக்கிறதுனா, இதுவரைக்கும் பீகார்ல இருந்து ஒருவர் பிரதமர் ஆகவில்லை. ஆகவே அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஆசையும் வந்து நிதிஷ்குமாருக்கு இருக்கிறது. அதையும் இந்த கூட்டத்துல வந்து பேசப்படும் அல்லது இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். சோ இதெல்லாம் வந்து ஒரு இறுதி வடிவம் எடுப்பதற்கு ஒரு 2-3 நாளாச்சும் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொண்டு போய் எங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் இருக்காங்க, நாங்கள் வந்து ஆட்சி கோருவதற்கு நாங்க பர்மிஷன் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முதல் அந்த அந்த ஆட்சி கோருவதற்கான அழைப்பு என்பது பாஜகவுக்கு தான் கொடுக்கப்படும். ஏன்னா அவங்க கிட்ட தான் 240 எம்பிஸ் இருக்காங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான் இருக்காங்க. சோ அதனால அந்த ப்ரொசீஜரை வந்து ஜனாதிபதி அவர்கள் செய்வார்கள். பட் இந்தியாவுடைய அரசியல் என்பது தற்போது மாறி இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்துல ஒரு கட்சி மட்டும் வந்து அசூர பலத்தோட ஆட்சியில இருந்து அவர்கள் செய்ததெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு மக்களுக்கு தானாக ஒரு கோபம் என்பது இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இல்லை என்றால் கேள்வி கேட்க கூட யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு நிலைக்கு இந்தியா போய்விடக் கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு உண்மையிலேயே பாஜகவுக்கும் மற்ற எதிர்க்கட்சிகளுக்கும் பாஜகவுக்கு அது வேணா ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம். பட் மற்ற எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கு.